ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் பார்க்க போறோம். ரீசென்ட்டா வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாங்கியிருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். ஸோ சொல்லி அது எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு வேணும்னா, ஒரு டெத் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ண போறோம்னா, கையில நம்ம இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட் என்னன்னா, இறந்த இறந்தவருடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அவங்க ஹஸ்பண்ட் லேடீஸா இருந்தா அவங்க ஹஸ்பண்டோட இது, ஹஸ்பண்டா இருந்தா அவங்க ஒய்ஃபோடைய ஆதார் கார்டும், ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்த சர்டிஃபிகேட்டு, அடக்க சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு, போலீஸ் கேட்டேருந்து ஒரு ஃபார்ம் மாரி ஒண்ணு வாங்குவாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, நீங்க பாண்டிச்சேரி முனிசிபல் ஆஃபீஸ்ல நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி குடுக்கணும். அந்த ஃபார்ம் எப்படி பண்றதுன்னு நெறைய பேருக்கு தெரியல ஃபில் பண்றது. ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஃபார்ம் என்னென்னன்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா தான் இந்த ஃபார்ம் கையில உங்ககிட்ட குடுப்பாங்க. ஸோ நீங்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெப்பா சொல்றேன் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த டெத் ரிப்போர்ட்ன்னு முனிசிபல் ஆஃபீஸ்ல குடுப்பாங்க. அது எல்லோ கலர்ல இருக்கும். நான் வீடியோக்காக எடிட் பண்ணி ஒயிட் கலர்ல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து மொத்தம் 21 ஸ்டெப் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா எப்படி ஃபில் பண்ணதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இத நெறைய பேர் ஃபில் பண்ண தெரியாம ஆஃபீஸ் வெளியில போய் காசு குடுத்தாலாம் நீங்க ஃபில் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதில எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு டேட் ஆஃப் டெத்துல வந்து அவர் என்னைக்கு இறந்தாருன்றத நீங்க இங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க நேம் ஆஃப் த டிசீஸ்ல இறந்தவருடைய பேர் இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க ஃபில் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அவரு ஆணா, பெண்ணா அப்படின்றது மேல் ஆர் ஃபீமேல்ன்றது இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து இறந்தவருடைய ஆதார் நம்பர் இங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எதுக்குன்னா, அவங்களுடைய இறந்தவருடைய அப்பா பேரும், அம்மா பேரு. ஒருவேள அவங்களுக்கு ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்க. இல்லன்னா விடுங்க. இது ஆப்ஷனல் தான். இது 4லயும் 5லயும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து அவங்க ஒய்ஃப் நம்பர். ஒய்ஃப் உடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ற இடம். இதுல கண்டிப்பா அவங்களுடைய ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ அவங்களுடைய நேம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அவங்களுடைய ஆதார் நம்பர ஃபில் பண்ணணும். இங்க இந்த ஒய்ஃப் அ இந்த இருக்குல்ல 5ஏல இந்த இடத்துல நீங்க நேம் ஃபில் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு, இங்க ஆதார் ஃபில் பண்ணுங்க. இறந்தவருடைய 6வதுல இறந்தவருடைய ஏஜ் என்னன்றத ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அவருடைய அட்ரஸ் என்னன்றத நீங்க இதில ஃபில் பண்ணீங்க 7வதுல. அவருடைய அட்ரஸு பெர்மனன்ட் அட்ரஸா இருந்தாலும் சேம் அதே அட்ரஸ் இங்க 2 இதுலயும் ஃபில் பண்ணிடுங்க. அவரு எங்க இறந்தாருன்றத நீங்க இந்த இதில மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? வீட்ல இருந்தாரா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரா? இல்ல ஒரு வேள போற வழியில இறந்தாருன்னா, இங்க அதர்ஸ்க்கு கிட்ட பாட் டெட் டூ ஜிஹெச் டூ பாண்டிச்சேரி அப்படின்னு கூட போட்டுடலாம். BROUGHT ஸ்பேஸ் DEAD டெட் டூ ஜிஹெச் பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் நேம் அட்ரஸ் இது என்ன கான்செப்ட்னா, இப்போ இந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் முனிசிபல் ஆஃபீஸ்க்கு யார் போறாங்களோ அவங்களுடைய நேம், அவங்க வந்து இறந்தவங்களுக்கு என்ன முறை வேணும்ன்றது இங்க எழுதிடணும். அவங்களுடைய நேம் இங்க எழுதிட்டு ஒருவேளை சன்னுன்னா பிராக்கெட்ல சன்னுன்னு போடுங்க. டாட்டர்னா அவங்களுடைய பிராக்கெட்ல டாட்டர் போட்டு, அவங்க என்ன அட்ரஸ் சேம் அட்ரஸா இருந்தா சேம் அட்ரஸ் அதே இங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த இடத்துல நீங்க அவங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. யாருன்னா நீங்க எடுத்துட்டு போறீங்கல்ல, அவங்களுடைய சைன் எழுதிடணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துலலாம் நீங்க எதுவும் கை வைக்கணும்னு அவசியம் இல்ல. இது ஃபில் பண்ண தேவையில்ல. விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 11ஆவது இடத்துல வந்தீங்கன்னா, இது ஒண்ணும் இல்ல. நீங்க சிட்டியா, வில்லேஜான்றது கேட்குறாங்க. நீங்க டவுனுன்னா டவுன் ஃபில் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கோங்க. வில்லேஜ்னா வில்லேஜ் டிக் பண்ணிட்டு, ஒருவேளை நீங்க வில்லேஜ்னா இந்த இடத்துல இப்போ ஒருவேளை உங்க டிஸ்ட்ரிக்ட் என்னன்றத இங்க ஃபில் பண்ணிட்டு, நீங்க என்ன ஊருன்றத நீங்க இங்க டிஸ்ட்ரிக்ட் இங்க என்ன ஸ்டேட்ன்றத ஃபில் பண்ணிடுங்க. இங்க வந்து நீங்க எந்த ஊருன்றத ஃபில் பண்ணிடுங்க. ஒருவேளை பாண்டிச்சேரியா இருந்தா மெயின்ல இருந்தா இங்க பாண்டிச்சேரி 2மே பாண்டிச்சேரி மட்டும் சிட்டியா இருந்தா நான் சொல்றேன். ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த ரிலிஜியன்ல ஒண்ணும் இல்ல. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்றது தான் கேட்குறாங்க. இத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. 13வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தொழில் என்னன்னு கேட்குறாங்க. அவர் என்ன வேலை செய்றாரு? ஒருவேளை கூலியா இருந்தா கூலி, அவர் என்ன வேலை செய்றான்றத அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து டைப் ஆஃப் மெடிக்கல் அதாவது அவரு சாகறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தான் நீங்க அதாவது அவரு இறக்கறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல காட்டுன சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, நீங்க அத வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிஃபோர் டெத் ஆமா. ஒரு டிக் பண்ணிக்கோங்க.
அது இதில என்ன வச்சிருக்கேன்றத நீங்க டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 15வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து என்ன ரீசனுக்காக இறந்திருக்காரு அப்படின்றத கேட்குறாங்க. வாஸ் த கேஸ் ஆஃப் டெத் மெடிக்கலி சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அதையும் வச்சு அட்டாச் பண்ணுங்கங்க. அடுத்து 16ல ஆக்சுவலி அவரு என்ன ரீசனுக்காக ஒரு வேளை உடம்பு சரியில்லாம இருந்தாருன்னா, இங்க இல்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா, இது மேக்ஸிமம் அதிகமா தேவைப்படாது. இது என்னன்னா ஃபீமேல் ஒரு வேளை பிரெக்னன்சி லேடீஸ் வந்து பிரெக்னன்ட் ஆன டைம்ல இறக்குறாங்க, இல்ல பிரசவத்தப்ப இறக்குறாங்க, இல்ல பிரசவம் ஆகி ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் இறக்குறாங்கன்ற பட்சத்தில இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படலாம். அது எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க, நோனா நோன்னு குடுத்துக்கோங்க. இது 18, 19, 20, 21லாம் உங்களுக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கு, எத்தன வருஷம் இருக்குன்றத மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். ஒருவேள உங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங் இருக்கா? இல்ல இந்த புகையில யூஸ் பண்றீங்களா? பான் மசாலா, அ ஆல்கஹால் இந்த மாரி இந்த பழக்கம்லாம் எத்தன வருஷம் இருக்குன்றத வந்து நாம பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோதான். இத ஃபில் பண்ணிட்டு நீங்க எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட குடுத்தாலே, உங்களுக்கு ஒரு 10 டேஸ்ல நீங்க அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த வீடியோ பத்தி இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ பண்ணணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.